Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களோடு வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து போன மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் குறிப்பாக மத்திய கிழக்கில் அதிகமாக வெளிவரும் தகவல்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். நேற்று உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவும் ஈரானும் இலங்கையை ஒரு கேந்திர நிலையமாக கையாள்வதற்கு அனுமதி கோரிய போது இலங்கை அரசாங்கம் தூர நோக்கு கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எங்கள் நாட்டில் சமகாலத்தில் இராணுவ தேவைகளுக்காக எந்த ஒரு இடத்தையும் வழங்குவது சிக்கலானது என்று ராஜதந்திர ரீதியில் அவர் விடயத்தை சமாளித்து விட்ட செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வகையிலே ஈரான் இலங்கையுடைய துறைமுகங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே தங்களுடைய கப்பல்களை நிறுத்துவதற்கு அனுமதி கோரியிருந்ததாம். அதே போல மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை அமெரிக்கா தங்களுடைய போர் விமானங்கள் இறங்குவதற்கு அனுமதி கோரியிருந்ததாம். இந்த வகையில் இரண்டையும் அலசி பார்த்து இரண்டு நாடுகளும் இலங்கையுடைய நட்பு நாடுகள், எனவே இந்த நட்பு நாடுகளுக்கு இடையிலே எந்த முரண்பாடுகளும் வரக்கூடாது என்று அவர்களுக்கு விடயத்தை தெளிவுபடுத்தி மேற்படி விடயத்தை அரசாங்கம் மறுத்துவிட்டதாக அனுரகுமார் அவர்கள் தெரிவித்த கருத்து சகல ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன் இலங்கைக்கு அமெரிக்காவிலிருந்து சில உதவிகள் வந்தது. அதாவது சில காலம், அதாவது டித்துவா புயல், அதற்கு பிறகு இலங்கைக்கு சில பல ஹெலிகாப்டர்களை, அதாவது அனர்த்த நிவாரணங்களின் போது கையாளுவதற்கான உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு வழங்கப்பட்ட போது சமூக ஊடகங்களில் இது சம்பந்தமாக ஒரு கருத்து பகிரப்பட்டது. அதாவது சோழியன் குடும்பி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லி சிலர் ஆங்காங்கே கருத்துகள் பதிவிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அமெரிக்காவுடைய உதவிகள் இலங்கைக்கு வருவது, ஆகவே இதில் ஏதாவது ஒன்று பின்புலம் ஒன்று இருக்கலாம் என்று சிலர் நேரடியாகவே எழுதியிருந்தார்கள். சொன்னது போலவே வெளிவந்த விஷயங்களை பார்க்கும் போது இரண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளது. அதாவது ஹெலிகாப்டர் வழங்கப்பட்டதற்கும் இலங்கையில் அமெரிக்கா இடம் கட்டதற்கும் தொடர்புகள் உள்ளது என்று சமூக ஊடகங்களில் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி விடயத்தை மிக அழகாக கையாண்டு இலங்கை மக்களது எதிர்காலம், இலங்கையின் வளம், வளர்ந்து வரும் பொருளாதாரம் அனைத்தையும் கருத்தில் கொண்டு விடயத்தை ரொம்ப சாணக்கியமாக கையாண்டு விட்டார். இது இவ்வாறு இருக்கும் போது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை எமது யூடியூபில் பேசியுள்ளேன். அதாவது இலங்கைக்கு தெற்கே இந்து சமுத்திரத்தில் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான தீவு காணப்படுகிறது. அந்த தீவில் பிரித்தானியா தங்களுடைய போர் தளபாடங்கள், குறிப்பாக விமானங்களை அங்கே தரையிறக்கி வைத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த ஐலண்ட் தீவினை அமெரிக்கா பிரித்தானியாவிடம் வாடகைக்கு கேட்டது. இந்த வகையிலே ஒப்பந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு பிரித்தானியா அந்த தீவினை, அதாவது டியாகோ கர்சியா என்கிற அந்த தீவினை ஒப்பந்தம் அடிப்படையில் கொடுத்திருந்தார்கள். பின்னர் அந்த ஒப்பந்தம் சென்ற 2 வருடங்களுக்கு முன் முடிந்துவிட்டது. பின்னர் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை இன்னும் சுமார் 30 வருடங்களுக்கு நீட்டி அமெரிக்கா பிரித்தானியாவிடமிருந்து எடுத்து தங்களுடைய முக்கியமான விமான தளமாக இந்து சமுத்திரத்தில் இந்த தீவை பாவித்து வருகின்றது. இந்த வகையில் சென்ற 13 நாள் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா ஈரானுடைய அணு கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த B-2 விமானங்களை இந்த தீவிலிருந்து கொண்டு சென்று ஈரானுடைய முக்கிய அணு நிலையங்கள் நதான்ஸ் உட்பட பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே போல இம்முறையும் நடந்து வரும் யுத்தத்தில் இந்த டியாகோ தீவு அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு விமான தளமாக தற்போது இயங்கி வருகிறது. எனவே இது ஈரானுக்கு நன்கு தெரியும். இதனை காரணமொட்டியே ஈரானிய போர்க்கப்பல்களை இலங்கையில் நிறுத்துவதற்கு ஈரான் அனுமதி கேட்டது. ஆனால் இலங்கை மறுத்துவிட்டது. ஆகவே ஈரானுடைய இலக்குகளில் இந்த தீவு ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வகையிலே ஈரான் இன்று அதிகாலை இலங்கைக்கு தெற்கே காணப்படக்கூடிய அந்த டியாகோ தீவை நோக்கி 2 அதிதூர ஏவுகணைகளை வீசியது. இவ்வளவு நாளும் ஈரான் பயன்படுத்தியது சுமார் 2500 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளை சென்று தாக்கும் ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியது. ஆனால் ஈரானுடைய அந்த ஏவுதளத்திலிருந்து இந்த டியாகோ தீவு சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம் கொண்டவை. எனவே ஈரான் முதன்முறையாக தனது நீண்ட தூர ஏவுகணையை, அதுவும் ஒன்றல்ல 2ஐ இந்த அமெரிக்காவுடைய விமான தளம் காணப்படுகின்ற டியாகோ தீவு நோக்கி ஏவியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒன்று, அவை செல்லும் போது ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவை இடைநடுவில் கடலில் விழுந்ததாகவே இதுவரையும் செய்தி. இரண்டாவது, அந்த ஏவுகணையோ குறித்த அந்த டியாகோ தீவை அடைவதற்கு சுமார் 1 நிமிடத்துக்கு முன்னர் அமெரிக்காவுடைய கப்பல்களில் இருந்த ஏர் டிஃபென்ஸினால் அவை தடுக்கப்பட்டதாக செய்தி தெரிவிக்கின்றது. இங்கு விஷயம் என்ன என்று சொன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு புரிந்துவிட்டது, நமது டியாகோ தீவை தாக்கக்கூடிய தூரமுள்ள ஏவுகணைகளை ஈரான் தன்வசம் வைத்துள்ளதாகவே நம்மள நிச்சயமாக இந்த ஈரான் திருப்பி அடிப்பானுக என்பது தற்போது புரிந்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது இலங்கையிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. இலங்கையுடைய கொழும்பு துறைமுகத்துக்கு அமெரிக்காவுடைய விசேட தூதுவர், இவர் தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்கான
அமெரிக்க தூதுவருமான செர்ஜியாகோர் அதிகாரிகளோடு கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார். இந்த வகையிலே இது சம்பந்தமாக பாதுகாப்புத்துறை நிபுணர்களுடைய கருத்தாக வெளிவந்த செய்தி என்னென்று சொன்னா, டியாகோ தீவை தற்போது ஈரான் தாக்க முனைகிறது. ஆகவே இலங்கையுடைய மத்தள விமான நிலையத்தை அமெரிக்கா மறுபடியும் இலங்கையிடம் வற்புறுத்தல் செய்யலாம் என்ற ஒரு எதிர்வு கூறலும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இது எதிர்வு கூறல் தான், அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லவில்லை. இன்று நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது ஏதோ ஒன்று அமெரிக்கா இலங்கையில் செய்ய போகிறதா என்று சாதாரணமாக யாருக்குமே சந்தேகம் எழும். இந்த வகையிலே சர்வதேச ரீதியில் இலங்கை ஒரு பலமிக்க பொருளாதார நாடு கிடையாது. ஆகவே இவ்வாறான வல்லரசுகள் நமது நாட்டின் மீது கடுமையான அழுத்தம் கொடுக்கும் போது இலங்கை என்ன செய்யுமோ என்ற ஒரு கவலை எல்லோரிடமும் உள்ளது சகோதரர்கள். ஜனாதிபதியும் என்ன செய்வார்? உலக வரலாறுகளை வைத்து பார்க்கும் போது இந்த இஸ்ரேலிய அமெரிக்க விருப்பங்களை மறுத்த நாடுகளுடைய நிலை எப்படி மாற்றப்பட்டு விட்டது என்பது நமக்கு தெரியும். இறைவன் பாதுகாக்க வேண்டும் நமது நாட்டை. நீண்ட பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் உண்மையில் இந்த நாட்டை மெதுமெதுவாக தூக்கி எடுத்து வரும் இந்த ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு சோதனை வரக்கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். அந்த சோதனை ஜனாதிபதிக்கு அல்ல, நமது நாட்டு மக்களுக்கு தான். ஓமான் என்கிற நாடு இருக்குதே, அது ஈரானோடு மிகவும் நட்புறவான நாடு. உங்களுக்கு தெரியும், அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அமெரிக்காவோடு ஓமானில் தான் ஈரான் பேச்சுவார்த்தை செய்தது. அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய சில முக்கிய நிபந்தனைகள் கோரிக்கைகள் எல்லாம் ஓமானூடாகத்தான் பகிரப்பட்டது. அந்த அளவு ஓமானை ஈரான் ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு நாடாக பார்க்கின்றது. ஆனால் தற்போது நடந்த யுத்தத்தில் என்ன நடந்தது? ஈரானோ ஓமான் மீது தாக்குதல் நடத்தியது. ஓமான் அரசாங்கத்தின் மீது அல்ல, ஓமான் மக்கள் மீது அல்ல, ஓமானில் நிறுவப்பட்டிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது ஓமானுடைய இறையாண்மை, ஓமானுடைய நட்புறவுகளை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் அந்த இடங்களை பதம் பார்த்தது. அதுபோல இலங்கையோடு ஈரான் என்னத்தான் நட்புறவாக இருந்தாலும் சந்தர்ப்பம் வரும்போது இலங்கையும், அதாவது இலங்கையில் காணப்படும் அமெரிக்காவுடைய தளங்களும் ஈரானின் இலக்குகளுக்குள் வந்துவிடும். ஆகவே இலங்கைக்கு ஈரான் தாக்குதல் நடத்துவது மிக மிக இலகுவான விடயம். அதாவது ஈரானுடைய எல்லையிலிருந்து இலங்கையுடைய தூரம் சுமார் 3500 கிலோமீட்டருக்கு குறைவாகத்தான் உள்ளது. ஈரானுடைய கரையோரத்திலிருந்து இலங்கையை பார்க்கும் போது இன்னும் கிலோமீட்டர் குறைவாக வருகிறது. ஆகவே இலங்கையை தாக்குவது என்பது ஈரானுக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. அவ்வாறு தாக்கப்படும் போது அந்த குறித்த இலக்குகள் மாத்திரம் மிக சரியாக தாக்கப்படுவதில்லை. அயல் பகுதிகள் எல்லாம் அவற்றினால் சேதமடைந்து மிகப்பெரிய பாதகத்துக்கு உள்ளாகிவிடும். உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு பலவற்றை இலங்கை சந்திக்க வேண்டி ஏற்படும். இந்த வகையிலே இந்த இக்கட்டான ஒரு தர்ம சங்கடமான நிலையிலிருந்து இலங்கையை இறைவன் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது சகோதரர்களே, தற்போது இன்னொரு செய்தி வந்துள்ளது. ஈரானுடைய நதான்ஸ் மீது, அதாவது ஈரானுடைய அணு கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மறுபடியும் தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த தாக்குதலினால் அங்கு காணப்படும் எந்த அணு கட்டமைப்புகள் மீதும் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை, எந்த ஒரு அணு கசிவுகளும் இடம்பெறவில்லை என்று ஈரானிய அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வகையிலே பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச அணு பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறும் செயல். இது அணுசக்தி சட்டங்களுக்கு எதிரானது என்று ஈரான் கடுமையாக தனது கருத்தை வெளியிட்டுள்ளது. உண்மையிலே சகோதரர்களே, இந்த நிலையத்தின் மீது தாக்குதல் செய்யப்பட்டு அணு கதிர்வீச்சுகள் வெளியானால் ஈரானின் பல பகுதிகளில் மக்கள் இருக்கவே முடியாது. மேலும் அங்குள்ள அரச நிர்வாகங்கள் அனைத்துமே முடங்கி கோடிக்கணக்கான மக்கள் அந்த நகரங்களை விட்டு அகதிகளாக வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும். இது மேலும் மேலும் ஈரானுக்குள் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம். இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவுடைய இன்னொரு திட்டமும் இருக்கின்றது சகோதரே. நான் சொல்வதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அதாவது இன்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், ஈரானுடனான எங்களது சகல வேலைகளும் இலக்குகளும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. இன்னும் சில நாட்களுக்குள் போர் முடிவுக்கு வரும். இந்த டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தையை வேறு ஒரு இடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஈரானோடு அமெரிக்கா போர் ஆரம்பிப்பதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொன்ன விஷயம்தான், ஈரான் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சரணடைய வேண்டும், அவ்வாறு அடையாவிட்டால் இன்று இரவோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று போர் ஆரம்பிப்பதற்கு முன்னைய நாள் அடிக்கடி பேசி வந்தார். பின்னர் போர் ஆரம்பிக்கப்பட்டவுடன் முதலாவது அமெரிக்காவுடைய அடி கொமைனியை இலக்காக கொண்டே இருந்தது. இந்த வகையிலே அந்த இலக்கில் கொமைனி கொல்லப்பட்டார். அமெரிக்கா நினைத்தது இதோடு ஈரானுடைய ஆட்சி தலைகீழாக மாறிவிடும், அமெரிக்கா ஈரானுக்குள் மிக இலகுவாக ஊடுருவி விடும் என்று அமெரிக்கா கற்பனை பண்ணியிருந்தது. ஆனால் நடந்ததோ வேறு. ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பு, நிர்வாக ஒழுங்கு அமெரிக்கா நினைத்தது போல அல்ல என்பது தற்போது ஈரானுக்கு புரிந்தது. இது ஒரு வேறு கதை. நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னென்று சொன்னா, இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொல்கின்ற விஷயம் தான், ஈரானுடான போர் முடிவடைய போகின்றது, எங்களது வேலைகள் எல்லாம் சரி, மிக விரைவில் போர் முடிந்துவிடும் என்று. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி சொல்வது அதற்கு பின்னர் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கலாம் என்பது ஊடக ஆய்வு என்ற அடிப்படையில் எனது கருத்து. உங்களுக்கு தெரியும், நான் சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவுடைய கால் டக்கர்சன் பிரபலமான ஊடகவியலாளர் சொன்ன விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார்? அமெரிக்கா மிக ரகசியமாக திட்டமிடுகிறது ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கு என்ற வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். நாம் இந்த வார்த்தையை லேசாக எடுத்துக்கொள்ள
விடக்கூடாது சகோதரர்களே. டக்கர்சன் வெளியிடும் அநேக விடயங்கள் ஆதாரபூர்வமான சகோதரர்களே. ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் 2-3 மாதத்துக்குள் நிச்சயம் நடக்கும் என்று டக்கர்சன் குறிப்பிட்டிருந்தார். பல ஊடகங்கள் அது நடக்காது, அமெரிக்கா பயங்காட்டத்தான் முனைது அப்படின்லாம் சொல்ற நேரத்தில் இல்ல ஈரான அமெரிக்கா தாக்க போறாங்க அப்படின்னு டக்கர்சன் தெளிவாக அவர் தனது ஊடகத்தில் குறிப்பிட்டிருந்தது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வகையிலே சகோதரர்களே, இப்போது ஈரானை ஒரு விஷயத்தை நோக்கி இழுப்பது போலவே விளங்குகின்றது. அதாவது இன்று ஈரானுடைய அணுக்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இது சர்வதேச மிகப்பெரிய அத்துமீறல். இந்த தாக்குதல் செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னா அணுக்கட்டமைப்புல ஏதாவது நடந்தால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும். உங்களுக்கு தெரியும், உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்த போதுன்னு சொன்னே உடனே IAEA-னால் ரஷ்யாவோடு பேசி உக்ரைனில் காணப்படும் அணு மின்சார நிலையத்துக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ரஷ்யா உக்ரைனின் அணுக்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. நடத்தினால் அது ஒரு பெரிய ஒரு அழிவு வரும் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். ஆனால் ஈரானின் அணுக்கட்டமைப்பு மீது இப்போது தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்கா. ஆனால் அங்கு எந்த ஒரு அணு கதிர்வீச்சுகளோ அல்லது எந்த ஒரு சேதமோ ஏற்படவில்லை. ஆனால் இந்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது, ஆபத்தானது. இது எதனை நோக்கி ஈரானை அமெரிக்கா இழுக்குதுன்னு சொன்னா அடுத்தது ஈரான் என்ன செய்வான்? நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தற்போது அமெரிக்கா ஏற்படுத்துதுன்னு சொன்னா ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், எங்களது அணு கட்டமைப்பு மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தினால் நாங்கள் நேரடியாகவே டிமோனா அணு ஆலை மீது தாக்குதல் நடத்துவோம் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இந்த வகையிலே இப்போது ஈரானுடைய அணு திட்டங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்துவது என்பது ஈரானை டிமோனா அணு ஆலை மீது தாக்குதல் நடத்துவதற்கான சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி வருகிறது. இந்த வகையிலே இப்படியான சம்பவம் ஈரானை தூண்டுதலுக்கு உள்ளாக்கி டிமோனா அணு ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்துமானால் இதோ எங்களது அணு ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்திவிட்டான், இது அணுகுண்டு வீசியதற்கு சமன் என்று சொல்லி அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கு சாதகமான ஒரு வாய்ப்பு செயற்கையாக உருவாகிவிடும். இதனால் ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம். இதைதான் மச்சான் அடிக்கடி சொல்லி வருகிறார், நாங்கள் யுத்தத்தை முடிக்கப் போகிறோம், அமெரிக்காவுடைய இலக்குகள் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூட பேசிய செய்தி இன்று ஊடகங்கள்ல அதிகம் வெளியாகி கொண்டிருக்கிறது. சகோதரர், நான் சொன்னதை நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள். இன்னொரு விஷயம், ஈரான் இந்த போர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன் ஒரு திட்ட தெளிவான ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருந்தது. அதாவது ஏதோ ஒரு வகையில் தற்போது சவுதி அரேபியாவுக்கு அணு ஆயுதம் வந்துள்ளது, அது யெமனின் சில பகுதிகளுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது அல்லது அணு கட்டமைப்பு பொருத்தப்பட்டு வருகிறது, அணு ஆயுதம் உள்ள நாடாக சவுதி அரேபியா மாறுகிறது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் ஈரான் திட்ட தெளிவாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த வகையிலே சகோதரர், இந்த ஒரு பெரிய தவறை ஈரானோ இஸ்ரேலோ நேரடியாக செய்யாமல் நமது ஆட்களை கொண்டு இந்த சவுதி அரேபியாவை கொண்டு ஈரான் மீது அணு தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் இந்த சதிகாரர்கள் செய்யலாம் என்பது அனைத்து தகவல்களையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் போது பலருக்கு இது புரியும். இருந்தாலும் சதிகாரர்களுக்கு மேல் சதிகாரன் இறைவன் என்று சொல்கின்றான். ஆகவே சதிகள் முறியடிக்கப்படும், சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று குறிப்பிட்டு மீண்டும் நல்லதொரு தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் உலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.